Hi friends, welcome back to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம போண்டா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட். அதுவும் ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹோட்டல்ஸ்லலாம் போய் போண்டா ஆர்டர் பண்ணோம் அப்படினா நல்லா புசு புசுன்னு சூப்பரா மொறு மொறுன்னு கிடைக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். இத பண்றதுக்கு நான் 200 கிராம் உளுந்து 1 மணி நேரம் தண்ணில ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 1 மணி நேரத்திலே நல்லா ஊறிடும். அடுத்து அதை நான் கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அரைக்கணும். ஆனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சிக்கணும். இடையில ஸ்பூனில் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒழுங்காக மையாது. நான் கிரைண்டரில் தான் பண்ணேன். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக நல்லா வந்துருந்தது, மொறு மொறுன்னு. அடுத்து இதில் பாருங்கள், நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்ச நேரம் கேப்பில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்பூனால் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணி ஆகாது, மாவு ரொம்ப சூப்பராக வரும். பாருங்க, மாவு நல்லா புசு புசுன்னு சூப்பராக அரைச்சி வருது. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் விரல் வச்சு ஒரு ஸ்பூனில் எடுத்து லைட்டாக விரல் வச்சு அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் மாவு ஒட்டாது. அதுதான் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மிக்ஸியாக இருந்தாலும் அதே தான். நீங்கள் எடுத்து இந்த மாதிரி அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி தான் ஹோட்டல்ஸ்லாம் சேர்ப்பாங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது உள்ளே நம்மளுக்கு கொத்தமல்லி இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதே தான் நம்மளும் சேர்த்துருக்கோம். அடுத்து இது நம்ம நல்லா இந்த மாதிரி கையால் நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். நம்ம பிசைறதுக்கு நல்லா ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு சூப்பராக வரும் மாவு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் கை நனைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் ஒன்றா போட்டுக்கலாம். கொஞ்சம் இடம் விட்டு விட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணியில் கை நனைச்சி போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கையில் மாவு ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி நமக்கு போண்டா எல்லாமே மிதந்து வந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு சூப்பராக வரும். நம்ம போண்டா அப்படியே பஞ்சு மாதிரி சூப்பராக ரெடியாகிட்டு இருக்கு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஆயில் வந்து மீடியமாக சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருந்தால் போட்ட உடனே கரிஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு மீடியம் ஹாட்டில் இருக்கும்போது நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். அடுத்து நம்மளோட போண்டா எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளேயுமே நம்மளுக்கு நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குமே சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அவ்வளோதான், நம்மளோட போண்டா எல்லாம் ரெடி. தேங்க்யூ, பாய் பாய். இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிடுங்க.